இப்போ நீங்க பேட்டி ஆரம்பிக்கலாங்க. சார் உங்க கட்சியோடைய பேரு இனிமே தான் வைக்கணும். என்னங்க அது ஏதோ இழவு பேர் வச்சீங்களே. அப்படின்னா அதிக சொத்து சேர்க்கும் கட்சி. ஐயோ, அது அப்படி நினைச்சீங்களா? அதாவது அனைத்திந்திய சொன்னதை செய்யும் கட்சி. நினைச்சேன் இவர் சொல்லிட்டாரு. திடீர்னு நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் விதிதான். அது ஏதோ உற்பத்தி எல்லாம் குறையுதுன்னு சொன்னீங்க. ஆமா. நாட்டுல உற்பத்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கொள்கையாவது கொத்தவரங்கையாவது. இந்த காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தான். அதாவது நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு தான் தலைவர் சொல்றாரு. ஏங்க நாளுக்கு நாள் விலைவாசி விண்ணு ஏறிக்கிட்டு போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஏதாவது இறங்குமா? இறங்குமே. காலையில தண்ணி போட்டா சாயந்தரம் இறங்கும். ரயில் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கும். பஸ் பாலத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள இறங்கும். ஏரோப்ளேன் வானத்துல இருந்து வயல்வெளிக்குள்ள இறங்கும். இவர்தான் நம்ம கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர். அது சரி, அரசு ஊழியர்கள் சம்பளம் பத்துல போனஸ் பத்துலன்னு சொல்றாங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தா எதை ஏத்துவீங்க? ஊருக்கு ஊரு கொடி ஏத்துவோம். எதிர்கட்சிக்காரங்க கூண்டுல ஏத்துவோம். நம்ம நாட்டு மானத்தை கப்பல்ல ஏத்துவோம். நீ நம்மாலும் அவங்களும் தலைவர் வாழ்க. நீ நம்மாலும்